மெயினாக இந்த 2 பொருள் இருந்தால் போதும், ஈஸியாக டின்னர் ரெசிபி முடிச்சிடலாம். அதுக்கு தேவையான மெயின் 2 பொருள் பார்த்திங்கன்னா, புடலங்காயும் 2 முட்டையும் தான். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, சோம்பு இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். அது கூடவே உப்பு மிக்ஸ் பண்ணி வதக்கணும். வெங்காயம் ஈஸியாக வெந்து வந்துடும். இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமேட்டுக்கு நம்ம சின்னதாக நறுக்கி வச்சுருக்க காயை எடுத்து போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி மிக்ஸ் பண்ணின வேட்டி காய் ஓரளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி குக்கர்லேயே ரைஸ் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா, மஞ்சள் இது மட்டுமே போதும். கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு காய் நல்லா வெந்து வந்த வேட்டி நான் 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கிட்டேன். முட்டையை நல்லா அந்த காயோடு மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஒரு 10 மினிட்ஸாவது அது மாதிரி பண்ணணும். நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்த பிறகு நம்ம வடித்து வச்சுருக்க ரைஸோ இல்லை குக்கரில் வச்ச ரைஸோ எடுத்து கொட்டி நல்லா கிளறி விடணும். நான் இந்தளவுக்கு நல்லா ஃபுல்லாகவே கிளறி விட்டுக்கிட்டேன். குழந்தைங்களுக்கு போடும்போது இதை அப்படியே டைரெக்டாக போட்டு கொடுத்துட்டு எங்களுக்கு போடும்போது மட்டும் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.